மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மார்ச் அக்னி வந்து இறங்குறான்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட வச்சுக்கிட்டான் வேல்ஸை பாதுகாட்டுறதுக்கு. ஊர்பட்ட மழை பெஞ்சிருச்சு, நல்ல அடமழை பெய்யுது. இந்த சண்டை டயத்தில் அடமழை பெஞ்சு அவங்க துப்பாக்கி வெடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நேராக கதவை திறந்து நேராக உள்ளே போய் அடிச்சிருக்காங்க என்ன கேம்பில். அப்போ மெக்கலே வேற வழி இல்லாமல் இவருக்கு லெட்டர் எழுதுறான் ஊமத்துறைக்கு. இது ரெக்கார்டில் பதிவில் இருக்கு. 18-20 டன் பீரைங்கிறது புலித்தவரை கொள்றது கொண்டு வந்தது. ஆமாம், அங்கே லண்டனில் செஞ்சு ஒரு வருஷம் வாசுதேவன் கோட்டையை உடைக்கிறதுக்கு 18-20ன்றது நெப்போலியன் எதிர்த்து போய் அங்கே யூஸ் பண்ணலான்றான். என்னங்கடா டே, பாஞ்சாலம் குறிச்சு நைட்டில் கோட்டை பிடிங்கி விழுந்துருச்சுன்னு இவங்க கொஞ்சம் அசந்துறாங்க. நைட்டு பிரிட்டிஷ் ஆர்மி அப்படியே செத்துட்டாங்க, காலில் கொண்டு எடுத்துக்கலான்றது. இந்த அரையும் குறையுமா அரை உயிர் காவுயிராக இருந்தாங்க பாருங்க. அவங்கள பூரா பொம்பளை வந்து காப்பாற்றிருக்காங்க. ஒரு வயசான ஒரு கிழமை மீசக்காரன் ஒருத்தன் குண்டடி போட்டு சாக கிடந்தான். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக கிடந்தான். அவனை போய் நான் கேட்கும்போது அவனை கூப்பிட்டான். அவன் என்கிட்ட பேசுகிறான். யாரா அவங்க தலைவர், இந்த சுட்டு உங்களுக்கு தலைவர் பண்ணல, அவனை நான் பார்க்க முடியான்றான். அவன் சொல்லியிருக்கான், எதுக்கு நீ பார்க்க வந்தேன்னு கேட்டிருக்கான்னு. டிரான்ஸ்லேட்டர் சொல்லியிருப்பான்ல அக்னிவிட்டேன். அவன் சொல்லியிருக்கான், நீ தான் சுட்டவங்களாங்கலாம் தெரிஞ்சுக்கடா. ஒரு பாளையக்காரன் சாகும்போது எப்படி கௌரவமா சாமான் நீங்க தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை வச்சு மீசையை அப்படியே முறிக்கிருக்காரு. எழுதியிருக்காரு மக்காதே. 2 கை மீசை முறுக்கிட்டு அப்படியே செத்தார். அப்படியே செத்தார். இதை விட ஒரு இன்னொரு இடத்துல, இந்த இடத்துல நீங்கள் வரலாற்று தெரியாத ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. வரவும் எவ்வளோ கொஞ்சம் மன தளர்ந்தவராக இருந்திருக்காரு, மனம் பலவீனப்பட்டவராக இருந்திருக்காருன்னு இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. இது ஆங்கிலேயரோட பதிவில் இருக்குது. மார்ச் 2-3 வந்து இறங்கிறான். அவன் வரும்போது என்ன பண்ணுறான் பாருங்க, அந்த லோக்கல் பசங்க எவனுமே வேணாம். இந்த 7 ரூபாய்க்கு கூலி அடித்தவன், தண்ணி போட்டு தூங்கணும், இதெல்லாம் எனக்கு வேணாம். ஐ வாண்ட் மென் ஃப்ரம் மலேசியா. மலையன் ஆர்மி வர்றாங்க. ஓ, என்ன விளையாட்டு என்ன திப்பு சுல்தானை பிடிக்க வந்தது. மலையாலேருந்து வருது. இவங்க தான் சின்னமர பெருமை அடிக்கிறாங்க. ஆப்பிரிக்காலேருந்து வந்து பிரிட்டிஷுடைய ஒரிஜினல் கிங்கோடைய படை இதை எடுத்துகிட்டு வர்றாங்க. வரும்போது 18 மினிமம் 18 டன் பீரிங்னு என்ன தெரியுமா, ஒரு பணமர சைஸ்க்கு இருக்கும். 18-20 அவர் மீதி பேர் குப்பளத்துக்கு போடுங்கன்னு இருக்கான். அக்னி வந்து இறங்குறான்னு ஒரே ஒரு ஆள் மட்டும் கூட வச்சுக்கிட்டான் வேல்ஸை பாதுகாட்டுறதுக்கு. நீ தானே அங்கேயே இருந்தேன், எனக்கு ரூட் மட்டும் காட்டு. அப்புறம் மெக்கலை என்ன கூட இருக்கார். நான் பிடிக்காத வரைக்கும் போக மாட்டேன்னு. சரி இருந்தோலன்னு கூட வச்சுக்கிட்டாங்க. என்ன இது வந்து கேம்ப் அடிக்கிறாங்க. என்ன இது ஃபைனல் கேம்ப். மார்ச் கோட்டை நிற்குது. அதே கோட்டை 5000 பேர். இதில் 5 வாரில் ஜெயிச்சிட்டாங்க. என்ன 4 மாதம் ஆகிப்போச்சு டைமு. February 10 இருந்து மார்ச் நெருக்கிட்டாங்க. ஏப்ரல் மேலேருந்து இவங்க கதை விழுக போகுது. அப்புறம் கர்னல் அக்னியும் வந்து ஈஸியாக நினச்சிட்டான்னு பாருங்க. போகிற போக்கில் அடிச்சிடலான்னு நினச்சான் பாருங்க. நெய்யாது அவனால் 10 அடி தாண்டி அவங்க வர்றதுக்குள்ளே இந்த கேப்பில் என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க இவங்க பாருங்க. ஊமத்துறை வேலையை பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஊமத்துறையை பார்க்கணும். சும்மா சாதாரண கிடையாது. அந்த படிப்பு அந்த அறிவை வச்சுக்கிட்டு எந்த மேப்பும் தெரியாமல் எந்த ஹிஸ்ட்ரியும் தெரியாமல், ஆனால் அவங்க வர்றதுக்குள்ளே கோட்டையை சுற்றி ஒரு குழியை தோண்டி வச்சுட்டாங்க. நல்லா இருக்கு ஐயா. அதாவது பீரங்கி வண்டி வரக்கூடாது, பீரங்கி தவிர துப்பாக்கி ரேஞ்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. கில்லிங் ரேஞ்ச் பாருங்க. என்ன மூளை பாருங்கண்ணே. அடாடாடாடா. இதைத்தான் வேல்ஸ் பாராட்டுறேன்னு. ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஊமத்தோட கட்டவங்க பாவனை 3 நாளில் விழுந்து போனாருன்னு ஓடிட்டாருன்னு கோட்டையை விட்டு. துண்டகானம் துணியை காணும். இவன் உள்ள நிற்கிறான் ஒரு ஆள். ஆனால் திரும்பி வந்து பார்த்தா கோட்டை ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருக்குன்றான். நெய்யாது. கோட்டையை சுற்றி என்ன பண்ணியிருக்காங்க அந்த இவங்க பலம் என்ன அப்படியே பீரங்கி நட்டிட்டு வருவாங்க. அதானடா. ஆமாம், பீரங்கி மாடு தானே எடுத்துகிட்டு வருது. குழியை வெட்டுக்கிட்டான் இருக்காங்க. ஆள் வருதுக்கிட்டு போகிறது கோட்டை சுற்றி வெட்டு நைட்டு. அப்போ எத்தனை பேர் வெட்டியிருப்பான்? 15000 பேர். அன்னைக்கு போய் அந்த மண்ணை பாருங்க. அந்த பாஞ்சாங்குறிச்சி கோட்டையை கண்ணீர் வரும்னு பூரா சரளி காடுன்னு அதை சுற்றி அந்த குழியை நிரப்புறதுனா அவனுக்கு 1 மாதம் ஆகும். கர்னல் அக்னியாவது நீ பிரிட்டிஷ் மகாராணியாக வந்தாலும் இவங்க தோண்டி வச்சிருக்க குழி. இதைத்தான் சொல்லக்கூடாது. இந்த பெல்ட்டில் பிரச்சனை நடக்கும், மரத்தை வெட்டி போடுறது, ரோட்டை மறிக்கிறது. புரியுது. இது நீ ஃபாலோ பண்ணி. இதெல்லாம் கொரில்லா வார்ஃபேர்னு. கொரில்லா வார்ஃபேர். ஆமாம். இந்த கொரில்லா வார்ஃபேரை வந்து ஃபாலோ பண்ணுறாரு ஊமத்துறை. அதாவது வழியை பிளாக் பண்ணுறாரு. கோட்டையை சுற்றி எந்த பீரங்கி கில்லிங் ரேஞ்சு ஷூட்டிங் ரேஞ்சு உண்டு. புல்லட் வந்து கோட்டையை தொடாத அளவுக்கு
குழியை பறிச்சிட்டாரு. சரி, அதையும் மீறி உள்ள வந்துட்டான்னா அதுக்கு அடுத்த லைன் போறாருன்னு ஒரு ஆளு உயரத்துக்கு 2 ஆள் உயரத்துக்கு நெறிஞ்சி முள் இருக்கும் பாருங்க. அதுவும் அந்த ஊர் பக்கம் டெசர்ட் தானே. இந்த நத்த முள்ளு, இளந்த முள்ளு, இந்த கொடூரமான முள்ளா இருக்கு பாருங்க, அது வந்து ஒட்டிக்கிறான், நீங்க லேஸ்ல அழிக்க முடியாது. அந்த முள்ள கோட்டையை சுத்தி போட்டார். சரி, இதுக்கு மேல கோட்டையில சுட்டிங்கன்னா பீரங்கி குண்டை கேப்சர் பண்ணிக்கிறோம். அதுக்கேற்ற களிமண்ணையும் பனநாரையும் போட்டு பசபசப்பா வச்சிருக்காங்க. இதுக்கு மேல உள்ள அப்புறம் சொல்றாரு, கோட்டை உடைச்சு உள்ள போன பிறகு அக்னி சொல்றான், வேல் சொல்றான், உள்ள நடந்தது கோட்டைக்குள்ள. இந்த பாதுகாப்பு வெளியே கோட்டைக்குள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோட்டை முழிச்சு குழியை தோண்டி குழிக்குள்ள படுத்து கிடந்திருக்காங்க. என்ன மூளைன்னு இது சாதாரண ஆளே கிடையாதுண்ணே. வரலாற்றில் மிகச்சிறந்த ஒரு மாபெரும் அறிவாளி வீரன். ஊமையா பிறந்துட்டான் நம்ம அசால்ட்டாவோ இந்த வரலாற்றை நீங்கள் எழுதாமலையோ அவருக்கு எங்கே ஒரு சிலை காட்டுங்க. நீங்கள் நான் நமக்கு பிச்சை எடுத்தால் கொண்டு ஒரு சிலை வைக்கிறோம் அந்த ஊமத்துறைக்கு. கண்டிப்பாக ஒரு உருவம் தெரியாத உருவத்துக்கு ஒரு கடவுள் முருகன் சிவனி நம்ம பார்த்துட்டோம்னா ஊமத்துறைக்கு ஒரு சிலை. அவர் செத்த நாள் நல்லா தெரியும். வெட்டி கொண்டிருக்காங்க அவரை. வெட்டி அந்த ரத்தத்தை அந்த மண்ணில் பாய்ச்சிருக்காங்க. அவ்வளோ வெறி இங்கிலீஷ்காரனுக்கு. ஆனால் எத்தனை இங்கிலீஷ்காரன் ஸ்பாட் அவுட் தெரியுமா? இந்த வேல்ஸ் பதிவனுக்கு கிராண்டெல்லாம் மிகப்பெரிய குதிரை வீரன்னு அவன்லாம் ஈட்டு குத்தி அப்படியே பொழந்துட்டு போயிருக்கு. சின்ன சின்ன பசங்களுக்கு பெரிய பெரிய ஆளுகளும் அத்தனை பேரும் செத்து விழுந்தாங்க. அதை ஊமத்துறை எடுத்து ஃபைட் பண்ணும்போது அத்தனை பேரையும் பாடியும் பதிஞ்சு. இதை பாருங்க, இந்த ஃபைட் நடக்குதுன்னு கர்னல் அக்னிக்கு முன்னாடி அந்த காடல் குடிக்கு முன்னாடி வயிற்றில் கர்னல் அக்னி என்ட்ரிக்கு முன்னாடி ஒன்று முக்கியமான விஷயம் மறந்து போச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன் பாருங்க ஊமத்துறை. ஏன்னா ஃபைட் நடக்குதுன்னு ஊர்பட்ட மழை பெஞ்சிருச்சு, நல்ல அடமழை பெய்யுது. இந்த சண்டை டயத்தில் அடமழை பேஞ்சு அவங்க துப்பாக்கி வெடிக்காதுன்னு தெரியும். ஆனால் நேராக கதவை திறந்து நேராக உள்ளே போய் அடிச்சிருக்காங்க என்ன கேம்பில். இதே ஊமத்துறை. உனக்கு அந்த அறிவு இருக்கு பாரு, துப்பாக்கி வெடிக்காது, பீரங்கி லோடு பண்ண முடியாது, பூந்து அடிங்கடான்னு கேட்ட திறந்துட்டு வந்து அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஊர்பட்ட இங்கிலீஷ்காரன் அவுட்டு. திருப்பி உள்ளே போயிட்டாங்க. இப்போ இது ஏப்ரல் 1ஆம் தேதி நடக்குது, நான் மறக்கவே மாட்டேன். 1701 ஏப்ரல் 1 முட்டாள் தினம் இருக்கும் இல்லையா, அன்னைக்கு ஒரு ஓலை அனுப்புகிறான் அந்த மெக்கல்ல. ஆனால் புணங்கள் வந்து நாரி போய் பிஞ்சு போய் செதிஞ்சு கிடந்திருக்குண்ணே. அதிகமான புணங்கள் இந்த காலனி படம், பிரிட்டிஷ்காரங்க படம். பிரிட்டிஷ்காரன் வழக்கப்படி அவனுக்கு அடக்கம் பண்ணி கலரை கட்டணும். கிறிஸ்டின்ஸு அந்த மொராலிட்டி ஃபாலோ பண்ணணும். ஆமாம், செத்தவன் பூரா இங்கிலீஷ் யங் ஃபெல்லோஸு, பெரிய பெரிய கர்னல், கேப்டன், கலவன்லாம் செத்து விழுந்திருக்காங்க. என்ன உள்ளே போது தாறுமாறாக வெட்டியிருக்காங்க. அவன் யூஸ் பண்ண வளரி, கத்தி, வேலு, கவன் கல், கல்லை சுற்றி வீசினா மண்டை பிடிச்சி போயிடுறாங்க. உள்ளே இருந்து கவன் வீசினாங்கன்னா மூடக்கணக்கான தெரிச்சு போயிடும். ஆனால் மூடக்கணக்காக கல்லை குமிச்சு வச்சுருக்காங்க. என்ன உள்ளே இருந்து கல்லை சுற்றி வீசினா அந்த கல் வந்து அடிக்கிறது பீரங்கி விட ஃபாஸ்ட்டாக. அப்போ புனக்கடாகி போச்சுன்னு அந்த இது அந்த கேம்புக்கும் கோட்டைக்கு நடுவில் பிணங்கள் சுற்றி கிடக்கு பூரா இவங்க பண்ணந்தான். அப்போ மெக்கலே வேறு வழி இல்லாமல் இவருக்கு லெட்டர் எழுதுறான் ஊமத்துறைக்கு. இது ரெக்கார்டில் பதிவில் இருக்கு. ஏப்ரல் 1, 1801 ஏப்ரல் 1ஆம் தேதி ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்ன அந்த கடிதத்தை வெள்ளக்குடி பிடிச்சிட்டு ஒருத்தர் கொண்டு போகிறான் கோட்டை வாசலில். அவனை பார்த்துட்டு கதவை திறந்து விட்டுருக்காங்க பாரு, என்ன நாகரிகம். உள்ளே கூட்டு போகிறாங்கன்னு அவன் கேட்டு கதை படிக்கிறாங்க. இந்த மாதிரி புணங்கள் விழுந்து போய் எக்கச்சக்கமான எல்லாம் செத்துட்டாங்க. மனிதாபம் கருதி ஒரு நாள் போர் நிறுத்தினீங்கன்னா நாங்கள் இவங்கெல்லாம் அடக்கம் பண்ணிவிட்டு மறுநாள் போருக்கு தயாராகும், அதுக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு பெர்மிஷன் கிராண்டடு ஒரு நாளைக்கு போகிற நிறுத்துறேன் அனுப்பியிருக்கான் ஊமத்துறை. இதை வேல்ஸு பிரமாதமாக எழுதியிருக்கான். வேல்ஸு இந்த இப்படி ஒரு மனிதாபமான மனிதனை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நம்மளை மேலும் அலக்கலைப்படுத்த பார்ப்பான் ஒழிய அது ஒரு நாள் போற நிறுத்திட்டு நிப்பாட்டி வச்சுருந்தாரு. அந்த ஒரு நாளில் இங்கிலீஷ்காரங்களை அப்புறம் அதான் ஒட்டப்படாத பக்கத்தில் கல்லறை கட்டி பேரை போட்டு பதிஞ்சிட்டாங்க. ஹிந்துக்களை அவங்க முறைப்படி எரிச்சிட்டாங்க. மறுநாள் காலையில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் போருக்கு. நீ வா ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அட்டாக் திருப்பி செகண்ட் அட்டாக் கொடுக்குறேன்ட்டு இந்த அட்டாக் நடக்குது. இப்போ தான் இவங்க தோற்று திரும்பும்போது மெக்கலே இவன் அக்னி உள்ளே போயிடறான். அக்னி உள்ளே வந்து பார்த்தா பிறகு தான் பார்க்குறான் இது நான் அவ்வளோ ஈஸி இல்லை அட்டாக் பண்ணுறேன், கவுண்டர் அட்டாக் பயங்கரமாக கொடுக்குறாங்க. இப்போ இது என்னடா பண்ணலான்னு சொல்லி குமாரப்பேட்டப்ப நாயக்கத்தை அவன் 1000 பேரோட வந்திருக்கான படையை கொடுத்துட்டு சுரக்காய் இருக்குல்ல கூடு, ஆமாம் சுரக்காய் கூடில் மிளகாயும் வெடிமருந்துன்னு போட்டு இந்த கோட்டைக்குள்ளே வீசுங்க, இந்த மிளகாய் பொடி நாற்றத்தில் புறா பேரும் செத்து போயிடுவாங்கன்னு ஒரு ஐடியா கொடுத்துருக்கான். கொடுத்தது யாரு? குமாரப்ப நாயக்கன். இதையும் மீறி போனவங்களும் சுட்டுருக்காங்க, அவங்க அம்பூட்டு அடிச்சிருக்காங்க போட்டிருக்காங்க, அதையும் மீறி உள்ளே போட்டிருக்காங்க. இது ஒரு ஃபெயிலியர்ன்றது அப்புறமேல தெரிஞ்சுக்கிட்டு அக்னியும் இந்த அவன் எட்டப்ப நாயக்கன் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகலை.
ஏன்னா அவங்க ஓடி அவங்க இங்கே போய் போடுறதுக்குள்ள அவன் தான் உள்ள வந்து சுட்டுக்கிட்டு இருக்கான்ல, அம்பு விட்டுக்கிட்டு இருக்கான்ல. 100 பேர் போனாங்கண்ணே, இங்கிலீஷ்காரங்க போயிருக்காங்கண்ணே, 99 ஏதோ 90 பேர் ஏதோ போயிருக்காங்க. ஒரு 14 பேர் தான் திரும்பி வந்திருக்காங்க. சுரங்க போனோம் எல்லாம் கண்ணம்மா பேட்டை கிருஷ்ணா தாண்டி போய் போடணும்ல. ஊமத்துறை எவ்வளோ விஜிலண்டா அலர்ட்டாக இருந்திருப்பாரு. ஆமாம் வந்தவன அப்புறம் போட்டு தள்ளிட்டீங்க. வந்தால் தானே சுர கொடுக்க போடுவேன். ஃபைன் பண்ணிங்கன்னா இந்த 19 பீரங்கி 18-20 பீரங்கி வந்ததில்ல, இது அக்னியோடைய பவர். எங்கே இவன் போட்டிருந்த சின்ன சின்ன மண் 6 அடி 6 டன் 8 டன் பீரங்கி தான் இவங்க வச்சுருந்தாங்க. அதோட ரேஞ்சு தான் இவங்க போட்டிருந்தாங்க. இவன் கொண்டு வந்தா பாருங்க 18-20. அந்த பீரங்கி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் போகும். அதை லோடு பண்ணி அதுக்கு கரெக்டாக இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கிறாங்க, கோட்டை பிடுங்குது. அது மட்டும் இல்லை, இவங்க குடிச்சிருக்க மல்லையன் நல்லா பாருங்க, இது வார ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் இந்த வார ஸ்ட்ராட்டஜி சொன்னாதான் உங்களுக்கு அந்த நடந்த இன்சிடென்ட் புரியும். மொட்டையாக சண்டை போட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க, தோத்துட்டாங்க, அப்படி இல்லை பதிவு. அந்த புக்கு இவ்வளோ பெரிய வால்யூம் படிக்கணும். நான் முழிச்சு வரி விடாமல் படித்தேன் வேல்ஸோட புக்கை. அதில் அது என்ன எழுதுறாரு, இந்த 18-20 டன் பீரங்கிறது புலித்தவரை கொள்றது கொண்டு வந்தது. ஆமாம், அங்கே லண்டனில் செஞ்சு 1 வருஷம் வாசுதேவன் கோட்டையை உடைக்கிறதுக்கு 18-20ன்றது நெப்போலியன் எதிர்த்து அங்கே யூஸ் பண்ணலான்றான். என்னங்கடா டே, மாவீரன் நெப்போலியன் எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுக்கே நாங்கள் 18-20 யூஸ் பண்ணதில்லை. இந்தியன்ஸ்க்காக வேண்டி, பர்டிகுலர் புலித்தேவருக்காக வேண்டியும் ஊமத்துறைக்காக வேண்டிய ஸ்பெஷல் மேடு தனியாக ஒரு கப்பலை கொண்டு வரணும். சரி, அக்னி கொண்டு வந்து இறக்கியிருக்காரு. இதை வச்சு தான் ஸ்ரீரங்கப்பட்டினம் கோட்டையை உடைச்சாங்க. லார்ட் வெல்லஸ்லி உடைச்சாரு. அவனுடைய கையாளுந்த அக்னியும் அந்த பேரையும் கொண்டு வந்துட்டான். மலையன் இயக்கக்கூடிய மலேசியன் ட்ரிப்பு, நீக்ரோ எல்லா ட்ரிப்பும் இறக்கிட்டாங்கண்ணே. ஃபாரினர்ஸு, பிரிட்டிஷ் ராணியோடைய படை லண்டன்லேருந்து வந்திருக்காங்க. தனி டைரக்ட் ஃபோர்ஸ் அடிச்ச எல்லாம் பிடிக்கிடுச்சுண்ணே கோட்டை 4 பக்கமும். இப்போ இன்னொன்று பாருங்கள், எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்க, அக்னி வீட்டை வந்துன்னு ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வச்சுருந்துருக்காங்கண்ணே. அப்படின்னா ஆனால் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னா கேப்பு கிடச்சா உள்ள ஆப்கானிஸ்தான் குதிரையில் போய் கிரானைட் அடித்து வீசுறது. மெக்கல்லே வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கார், முடியலை. அடியில் சொன்னமே அவனால் முடியலைன்ற ஸ்டேஜுக்கு அடி மேலே அடி வாங்கி, ஆனாலும் விடா கௌரவத்தோடு மோடிக்கிட்டு இருக்காரு. மெக்கல்லே கூட வேல்ஸ் இருக்கார். படம் செத்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஏப்ரல் 1 சொன்னால ஏப்ரல் 1 அந்த படங்கள்லாம் வாங்கி அடக்கம் பண்ணுறாங்க. மறுநாள் ஏப்ரல் 2 சண்டை ஆரம்பிக்குது. அங்கேயும் ஃபெட்டப்பாகிறாங்க, விழுகிறாங்க. இந்த சூழ்நிலையில் இனி இந்த மெக்கல்லே படையை வச்சு ஊமத்தை நெருங்க முடியலண்ணே. இந்த செய்தி லண்டன் வரைக்கும் போகுது. நீங்கள் கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வரைக்கும் போயிடுது, கவர்னருக்கு போயிடுது. கவர்னர் வேறு வழி இல்லாமல் மே மாதம் 21 கர்னல் அக்னியை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ரெப்ரசன்ட் பண்ணி அக்னியை உள்ளே இறங்குறாரு. 21 இறங்கி வந்து ஜாயின் பண்ணிடுறாரு. பாஞ்சாலங்குறிச்சி வந்து இறங்கிறாரு கேம்புக்கு. அவள் வரும்போது நான் சொன்ன பாருங்க, லோக்கல் படையை பூரா டிஸ்பேண்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அனுப்பிட்டார். எவனும் அங்கே இருக்கக்கூடாது. நான் வரும்போது கூட வேல்ஸ் மட்டும் கூட வந்திருக்கேன், பாதை காட்டுறதுக்கு நீ கிடச்சிக்க. மெக்கல்லே போக மாட்டேனாலும் அவரை எடுத்து வச்சுக்கிட்டு இவர் படையை கொண்டு வர்றாருன்னா ஃபுல் ட்ரெயின்டு ஃபோர்ஸு. இந்த சொன்ன மலேசியன் ஆர்மி, பிரிட்டிஷ் ஆர்மி, இது போக மெட்ராஸில் இதில் ஃபைட் பண்ணாங்க பாருங்கள், மைசூரில் ஃபைட் பண்ண தெலுங்கு பார்ட்டிஸு, தெலுங்கர்ஸ்னு அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஜுபேதார் சொல்லக்கூடிய தெலுங்கு படைகள் வந்து ஹைதராபாத் நிஜாமுடைய படைகள் இதெல்லாம் கொண்டு வந்து இறக்குறாங்க. புது படை ஃப்ரெஷ்ஷாக வர்றாங்க, ஃபுல் ட்ரெயின்டு வர்றாங்க. குதிரை சொன்ன மாதிரி குதிரை அவங்க யூஸ் பண்ணுற குதிரை ஒரிஜினல் அரேபியன் ஹார்ஸு, இதெல்லாம் மட்டை குதிரை. அந்த ஹார்ஸும் அந்த குதிரை ஓடுனால அடிபட்டால பல பேர் செத்து போயிடுவோன்னு அந்த மாதிரி குதிரைகள், மாடர்ன் வெப்பன்ஸு. அவர் கூட அப்போ தான் நீங்கள் திப்பு சுல்தானுடைய கோட்டைக்குள்ளே பூந்து அடித்தவங்க வந்து ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. அப்பயே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ்னு அதிரடி படம் வச்சுருந்துருக்காங்க. அந்த அதிரப்படம் என்னென்னா, அந்த ஒரிஜினல் அரேபியன் ஹார்ஸில் உட்காந்து போகிறவன் கத்தி துப்பாக்கிலாம் கிடையாது, கிரானைட்ஸ் இருக்குது, வெடிகுண்டு இருக்குல்ல, அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அந்த பின்ன கழட்டி அடிச்சுட்டு வீசினீங்கன்னா கூட்டம் பிடிச்சிட்டு போயிடும், முடிஞ்சிடும். இதுதான் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ். அப்புறம் 18 பவுண்டு 20 பவுண்டு பீரிங் ஸ்பெஷலாக மேட் பண்ணி கொண்டு வர்றாருன்னு கோட்டையை பார்க்குறான். மைட்டு ஃபைட் ஆரம்பிக்குதுன்னு 2 நாளில் கோட்டை காலி பண்ணுறாங்க. அக்னி 2 நாளில் உடச்சிட்டாரு. 21, 22, 23 அவுட்டு. 23 வந்து ஃபைனல் வார்னு சொல்கிறாங்க. அதான் இவர் எழுதின ஒவ்வொரு நாட்டிலையும் நீங்கள் ஃபைனல் வார்னு பார்த்துருப்பீங்க. இதோட மரணமாக வாழ்வான்றது 2 பேருக்குமே தெரியும். அந்த போரில் மே 23 நைட்டு கோட்டை பிடுங்குது, அடித்து பிச்சிடுறாங்க. ஊமத்தரை கூட்டமாக அடிபட்டு விழுகிறாருன்னு கூட்டமாக அவரும் சிவத்தையாமல் சோல்ஜராக அடித்து கீழே விழுந்து கிடக்காரு பீரிங் அடியில். யாருக்குமே தெரியல, அடையாளம் கிடையல. அதுதான் உண்மை. அன்றைக்கி நைட் நடந்தது. இந்த நைட்டில் கோட்டை உடஞ்சிருச்சுல, அந்த மிட் நைட்டில் கூட அக்னி என்ன பண்ணுறாருன்னா ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் உள்ளே அனுப்புகிறாருன்னு. உள்ளே நான் சொன்னேன் 15,000 பேர் கெப்பாசிட்டி இருந்த கோட்டை அது. உள்ளே எத்தனை பேர் இருக்கான்னு பார்த்துக்குங்க. செத்ததுவோ மீதி ஒரு 5,000 10,000 பேர் உள்ளே கூட்டத்தில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை அனுப்பினேன்.
உள்ளே பூந்து குதிரை அந்த கேப்பில் உள்ளே போகுதுன்னு போய் கிரானைட் குண்டு எடுத்து கண்டபடி எரிஞ்சிருக்காங்க மக்கள் மேலே, ஆண்கள் பெண்களும். அப்போ அங்கே என்ன பண்ணிருக்காரு இவர் சாகிறதுக்கு முன்னாடி, அடிபடுறதுக்கு முன்னாடி ஊமத்தர் என்ன பண்ணுறாரு, பெண்கள் எல்லாம் அங்கே குழந்தைங்களும் வெளியே கடத்தி கொண்டு போனாருக்காரு. வடக்கு வாசல் ஒரு வாசல் பலி அதை அப்போ மீதி சோல்ஜர்ஸ்லன்னு குண்டுகளும் தாங்கிட்டு சுற்றி நின்று இந்த பொம்பளைகளும் குழந்தைகளும் கடத்தி கொண்டு போகிறாங்க. வடக்கு வாசல் எழுதியிருக்காங்க. அதை வடக்கு வாசல் எங்கேன்னு தேடி கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு வாசலில் போகும்பொழுது இந்த ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் உள்ள நுழைஞ்சிடுறாங்க. என்ன நுழைஞ்சு அந்த கூட்டத்து மேலே குண்டு போடுறாங்க. அதில் 1056 பேர் ஸ்பாட் அவுட்டு. ஜாலியன் வாலாபாக் இந்த 1050 ஜாலியன் இப்போ நடந்ததுன்னு அது 1056ன்றது இவர் எழுதினார். அப்புறம் எண்ணி பவுண்ட் பண்ணுறாங்க. போர் முடிஞ்ச பேர் அதில் கர்னல் வேல்ஸ் இருக்கார். பாடி எண்ணி கவுண்ட் எழுதுறாங்கன்னா எத்தனை பேர் ஆண், எத்தனை பொண்ணு, எத்தனை பேர் செத்தாங்க, நம்ம சைடில் எத்தனை பேர் செத்தாங்க. அதில் 1056 பேர் அந்த ஸ்பாட்டில் கிரானைட் ஃபோர்ஸில் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் அடித்து செத்தவங்கன்னு எழுதியிருக்காரு. மீதி பேர் எஸ்கேப்பு பாருங்கள். அப்போ அந்த கூட்டத்தோட கூட்டமாக கிடந்த ஊமத்துறையும் சிவத்தையாவின்னு அந்த கிராமத்து பொம்பளைகள்லாம் அடிபட்டவங்களை காப்பாற்றுறதுக்குள்ளே போந்துருக்காங்கண்ணே. பாஞ்சாலங்குறிச்சி நைட்டில் கோட்டை பிடிங்கி விழுந்துருச்சுன்னொன்னே பாருங்கள். இதுவும் அது பதிவில் இருக்குது. இவங்க கொஞ்சம் அசந்துறாங்க. நைட்டு பிரிட்டிஷ் ஆர்மி அடிச்சு செத்துட்டாங்க. காலைல கவுண்ட் எடுத்துக்கலான்றது. இந்த அரையும் குறையுமா அரை உயிர் உயிராக இருந்தாங்க பாருங்கள். அவங்கள பூரா பொம்பளை வந்து காப்பாற்றிருக்காங்க. இது வேல்ஸ் பதவின்னு அதில் ஒரு கிழவி தன் மகனை தேடி வந்திருக்கா. இது சினிமாவில் கூட சீன் வச்சிங்கன்னா அந்த ஒரு சீன் ஓவராக இருக்குன்னு பேசிடுவாங்கன்னு வேல்ஸ் எழுதுறான். இது நான் மறுநாள் அங்கே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கிழவியை நாங்கள் கேப்சர் பண்ணோம். அவள் சொன்னான் அந்த கதைன்றான். நான் மகனை தேடி உள்ளே போனேன். என் மகன் குற்றூரும் குளர்மா சாக கிடந்தான். என் மகன் சொன்ன பிறதான் சாமி பக்கத்தில் கிடக்காரு, அவரை போய் பாருன்னு சொன்னான். நான் போய் பார்க்கும்போது ஊமத்தரை குத்தூரும் குரல் கிடந்தார். அவரும் சிவத்தையாவும் கிடந்தான். கூட்டமாக கிடந்தார் சாமி. நான் சாமியை மயக்கமாக கிடந்த தூக்கிட்டு போனேன். ஆள் வச்சுட்டாங்க பொம்பளைகளாக சேர்ந்து. சாமியும் சின்னவரி பெரியவரையும் தூக்கி என் குடிசைக்கு கொண்டு போய் இரவோடு இரவாக நாங்கள் அவர் மருந்து கட்டி காப்பாற்றி முடிச்சுக்கிட்டாரு. காலையில் என் பையன்லாம் அங்கே செத்து போனான். மறுநாள் பார்த்தா கோட்டையை பூரா இங்கிலீஷ்காரங்க சுற்றி வளைச்சிட்டாங்க. நாங்கள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டோம். பொம்பளை பூரா பாஞ்சாங்குச்சி நாக்கிரம்பங்களாக இருந்திருக்கான். கண்ணு தெரியாமல் ஓடணும். அப்படி ஓடுன கூட்டத்தோட ஓடுன்னு வருத ஊமத்துறையும் சிவத்தையாவும் 3 நாள் நடந்திருக்காரு. 3 நாள் ஓடிருக்காருன்னு. அடிபட்ட காயம், பொண்டை அடிப்பள்ளி அத்தனை இழந்து அந்த வேதனையை பாருங்கள். கரெக்டாக 1801 மே 23, 24 ஃபைனல் வார் ஸ்ரீலங்காவில் நடந்த மாரி. மாட்டுக்கு ஏதோ படிச்சிடறோம், எழுதிடுறோம், வரலாறு ஏதோ ஈஸியாக சொல்லிடுறோம். அந்த நாளை இமேஜின் பண்ணி பாருங்கள். நல்ல கொடுமையான வெயில். ரணகாலத்தோட மனிதன் ஊமையாக அங்கேருந்து அண்ணனை கூப்பிட்டு ஓடுறாரு. எங்கே ஓடுறாரு? யாரை நம்பி ஓடுறாரு? சிவகங்கைக்கு ஓடுறாங்கன்னா அண்ணன் தம்பி சிவகங்கை போய் ரீச் ஆகிறாரு. மருதுபாண்டி ஊரில் போய் விழுகிறாங்க சிறுவயலில். இங்கே தயத்தை பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே 2 பேர்த்தையும் அடிபட்டு வந்து அவங்கள காப்பாற்றி கையில் எடுத்து தன் வீட்டு சொந்த அரண்மனையில் மருதும் பெரிய மருதும் வச்சு அவங்கள மருந்து போட்டு காப்பாற்றி நாங்கள் இருக்கோம்னா தைரியம் வரான்னு வார்த்தை கொடுக்குறாங்க. கவர்னர் லூசிங்டன்லேருந்து கடிதம் வருது பெரிய மருதுக்கு. இந்த மாதிரி சின்ன மருதுவும் பெரிய அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த லேடியை பிடிச்சிட்டோம். அந்த அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு சாமியே யாருன்னு தெரியாது, எனக்கு காப்பாற்றணும், அது ஊமத்துறைன்னு சொல்லிட்டா. ஸோ உங்கள்கிட்ட தான் வந்திருக்கான்னு செய்தி, அங்கே பிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு இப்போ ஓப்பனாக எழுதுறாங்க. அவள்லாம் பிடிச்சி கொடுத்துட்டு அப்படி ஒரு ஈன வாழ்க்கை அவசியம் இல்லைடா, எங்கிட்ட இருக்க முடிஞ்ச பாடுறான்றாங்க. இவ்வளோதான் விஷயம். அன்னை ஊமத்துறை அங்கே போய் விழுந்தார். அவருக்கு உதிரி கொடுக்க வேண்டி நின்னாங்க. சின்ன மருந்து பெரிய மருந்து ஓப்பனாக அதான் வரலாறு. அப்புறம் சின்ன மருந்து வரி கட்டினார். இதெல்லாம் வரலாறே கிடையாது. தப்பாக சொல்லி அவங்க பேர் உங்களுக்கு கிடைக்காதீங்க. வேல்ஸ் அப்போ உங்களுக்கு கிடைக்கல புக்கு. வேல்ஸ் புக்கெலாம் நீங்கள் பிரிண்ட் போட்டு கவர்மெண்ட் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்கணும். சுதந்திர புக் படிக்கிறமே ஒவ்வொரு மாணவனும் படிக்கணும். பெரிய மருந்து சின்ன மருந்துட்டு போய் ஊமத்துறையும் சிவத்தையாவும் போகிற சிவத்தையாக ரோலே கிடையாது. தம்பி கூட ஓடினவர். பெரிய மருந்து கூட காட்டி கொடுத்தலாம் கூட டிஸ்கஷன் நடந்திருக்கு. இப்படி பெரிய மருந்து சொல்லியிருக்காங்க. இவங்களை காட்டி கொடுத்து அப்பா இப்போ என்ன வாய் இல்லாமல் ஊமை இல்லாமல் அடிவிட்டு அண்ணன் இழந்து பொண்டாட்டி இழந்து பிள்ளை இழந்து நாட்டை இழந்து வந்திருக்காங்க 2 பேரும் அடைக்கலமா. எவ்வளோ பெரிய தியாக செயல் மட்டும் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த சின்ன மருந்து பெரிய மருந்து 1000 குறை சொல்லுங்கள். அவன் நாய் வேலைக்கு வந்தார், வெத்தலை மடிச்சு கொடுத்தாரு, அதெல்லாம் வேறு. எவனை பிறக்கும்போது ராஜபரம்பையாக பிறந்தம்மா. அதாவது ஒரு தன்னை நம்பி வந்து விழுந்துட்டான் ஊமையா. ஒரு ஹேண்டிகேப் என்னமோ பேசுகிறோம்ல, ஒரு மாற்றுத்திறனாய் வீரன் இத்தனை நாள் 4 மாதம் தாக்கு பிடிச்சிட்டான் இங்கிலீஷ்காரனை. வாடா பாப்போம்டா இங்கிலீஷ்காரன் லூசிங்டனுக்கு லெட்டர் எழுதுறான். இருக்கான் தெரிஞ்சதை பார்த்துக்க வா பாப்போம்னா மறுநாள் வந்து இறங்கிட்டாங்கன்னா கரன் அக்னியூ 28 ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. அங்கேருந்து அப்படியே மூவ் நெக்ஸ்ட்டு ஷிஃப்ட்டு. ஒரு ஊமைத்துறை கொள்றதுக்கு என்ன விரட்டுறாங்க பாருங்கண்ணே. காரணம் ஒன்றால் பல பேர் செத்தான்.
ஜேம்ஸ் கிராண்ட்லேருந்து எத்தனை பேரை நீங்கள் எத்தனை பேரை ஸ்பாட் அவுட் பண்ணீங்க? உன்னை தொங்கி விடுற அதே ஜெயிலில் வைப்பேன்னு சொல்லிட்டு கூடயே வர்றான் மெக்கல்லே ஒன்று ஒரு நாள் ஒரு பொழுது எந்த ஜெயிலை விட்டு ஓடனையோ அதே பாளையங்கோட்டை ஜெயில் 10ஆம் நம்பர் கேட்டில் ஓட்டு ஒன்று பூட்டலை, நான் மெக்கல்லே இல்லடான்னு வந்துக்கிட்டு இருக்கான்னு. அக்னி எங்கள் கிராண்ட் எத்தனை பேரை நீ கொண்டிருக்க? இதோட கேளுங்க, ஒரு முக்கியமான சீன் மறந்துட்டு நல்ல வேலை, இந்த அப்படியே வேதனையில் அது வரல. இவன் பெரிய வீரம் கிடையாதுன்னு, இவனுக்கு முன்னாடி ஒரு வீரம் பாருங்க. அந்த கோட்டையை எப்படி உள்ளே பூந்து அடித்தாங்களே ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸு, நைட்டில் அடித்தாங்கன்னா பல பேர் 1059 பேர் அவுட்டு. மரண காலம் பாடியை கவுண்ட் பண்ணுறாங்க. ஊமத்துறை எஸ்கேப்பு தேடி பிடிக்கிறதுக்கு ஊருக்கு பொம்பளை அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் யோசித்து பாருங்கள், வீரப்பன் கேஸோட கொடுமையானது. அந்த கிராமத்தில் கிளவி கிட்டப்புறம் அடித்து நிமித்தி கேட்கும்போதுன்னு ஒரு கிளவி கடைசி ஆமாம் நான் தான் அந்த சாமியை காப்பாற்றி அனுப்புனேன்னு சொல்லிட்டா கிளவி. என் மகன் காப்பாற்ற போனேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே பதிவாகுது. இதை விசாரித்தவன் நம்ம தமிழும் தெரிஞ்சவன் இங்கிலீஷும் தெரிஞ்சவன் வேல்ஸ் சொல்கிற ஒரு கிளவி தான் தாய் தான் சொன்னான். அந்த அம்மா கொடுத்த ஸ்டேடி என் மகனை காப்பாற்ற போனேன், என் மகன் சாமியை காப்பாற்றினா சாமியை காப்பாற்றிட்டு வந்துட்டேன். நான்லாம் சாமியை காப்பாற்ற அனுப்புனேன், அவரையும் சின்னவர் பெரியவரும் காப்பாற்ற அனுப்புனேன். நான் அந்த மண்ணுக்கு செஞ்ச புண்ணியம்னு முடிச்சுட்டு போயிட்டேன். அப்போ வேல்ஸ் இன்னொரு இந்த இடத்துல ஒரு பெண்ணோட தியாகத்தை மட்டும் நான் பார்க்கல. அங்கே உள்ள ஒரு வயசான ஒரு கிழமை மீசக்காரன் ஒருத்தன் குண்டடி போட்டு சாக கிடந்தான். நீ கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக கிடந்தான். அவனை போய் நான் கேட்கும்போது அவனை கூப்பிட்டான். அவன் என்கிட்ட பேசுகிறான், யாரா அவங்க தலைவர், இந்த சுட்டு உங்களுக்கு தலைவர் இருப்பான்ல, அவனை நான் பார்க்க முடியான்றான். சாக கிடக்காங்க, ரத்த கண்டத்தில் குடல்ல தொந்து கிடக்கான் ஒரு மீசக்காரன். யாரை நான் என்னை கொண்டு எங்கிட்ட காட்டு அப்படின்னும்போது அவனை சாகும்போது ஆசைப்பட்றான். அவன் என்னதான் சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு ஒரு சேரை கொண்டு வந்து பெஞ்சை கொண்டு வந்து அதில் இவனை உட்கார வச்சு உடம்புல துணியை வச்சு கட்டி தூக்கிட்டு போய் கேப்பில் இருக்கார் கர்னல் அக்னி முன்னாடி போய் நிப்பாட்டுறான். நான் கொண்டு வரான், எனக்கு குத்து குறைவிரா. கர்னல் அக்னி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு மற்ற தளபதி கூட. நெக்ஸ்ட் இவனை எங்கே போய் பிடிக்கிறது, என்ன பண்ணுறது, ரூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது வேல்ஸ் போகிறார். சார் ஒரு ஒருத்தர் வந்து உங்களுக்கு பார்க்க விரும்புகிறாங்க, ஒரு யார் அவன்ருக்கான், என்னமோ சொல்கிறான் கேளுக்குன்னு அவன் கூட்டு போயிருக்கான். என்ன அவன் சொல்லியிருக்கான், எதுக்கு என்னை பார்க்க வந்தேன் என்னன்னு கேட்டிருக்கான்னு. டிரான்ஸ்லேட்டர் சொல்லியிருப்பான்ல அக்னிவிட்ட. அவன் சொல்லியிருக்கான், நீ தான் சுட்டவங்களாங்கலாம் தெரிஞ்சுக்கடா, ஒரு பாளையக்காரன் சாகும்போது எப்படி கௌரவமா சாமான்னு தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு 2 கையை வச்சு மீசையை அப்படியே முறிக்கிருக்காருன்னு எழுதியிருக்காரு மக்காலே. 2 கை மீசை முறுக்கிட்டு அப்படியே செத்துருக்கான். இதை பார்த்து அரண்டு போயிருக்கான் நம்ம வேல்ஸ். மெக்காலே அந்த காட்சியை பார்த்தவன் அவர் பதிவில் இருக்குது. வேல்ஸோட பதிவில் அவன் ஒரு யாருன்னே தெரியாதுங்க, ஒரு வயதான கிழவன். ஒரு பாளையக்காரனோட மரணம் எப்படி இருக்குன்னு நீ பார்த்தது இல்லைல்ல, வெளியே தானே சுட்ட, உள்ளே பார்த்து இப்போ பாடுறா அப்படின்னு மீசை தடவிட்டே செத்துருக்கான்னு. இது அக்னியும் மிரண்டு போயிருக்கான். என்னடா இவங்க மனுஷங்க, இவங்க என்ன கேரக்டரு, நீ வெளியே தானே சுட்டங்களே, நேரு பார்த்தது இல்லை, செத்த எத்தனை பேர் 1000 பேர், எப்படி சாகும்போது என்ன பயந்து அழுதுருப்பார் நினைக்கிறியான்னோ. தாலி எங்கள் சாவை பாடுறான்ட்டு இப்படி கவிரமாக செத்துருக்கோம்னா சேர்த்துருக்கான் சாமிக்கா வேண்டி. யார் ஊமத்துறைக்கு. இந்த உணர்வு கட்டவனை தூக்கில் விடும்போது மக்கள்கிட்ட இல்லை பிகாஸ் கட்டவனுடைய தூக்கத்தை மக்கள் மனிதர் இந்த புரட்சி எழுப்புனதுன்னு பதிவு பண்ணுறான் வேல்ஸ். இங்கே புரிஞ்சுக்கணும், நியூட்டன்ஸ்லாம் கட்டவுமே சாதாரண ஆள், தூக்கு போடாத வரைக்கும் அவர் சாதாரண ஆள். தூக்கு போட்டு 21 நாள் என்கொயரி 14 பண்ணி பப்ளிக்கில் கேவலமாக தூக்கு போட்டது மக்கள் மனத்தில் கொதிப்பு உண்டாக்கிடுச்சு. அது அப்படியே மிகப்பெரிய அலையாக சின்ன இவர்கிட்ட போய் சேர்ந்துச்சு, ஊமத்துறைக்கு. இதுதான் ஊமத்துறைக்கு பின்னாடி இருந்து பெரிய மக்கள் எழுச்சி ஊமத்துறைக்கு இருந்தது. அதனால தான் அந்த ஒரு சாதாரண ஒரு ஹேண்டிகேப் மேன் ஜெயிக்க முடிஞ்சதுன்னு பதிவு பண்ணுறாரு வேல்ஸ். இப்போ அப்படியே கட் பண்ணிங்கன்னா அக்னி போய் நிற்கிறான் மருதுப்போர். மே 28 ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க சிவகங்கையை. அவர் போருக்கு தயாராகிட்டார். அந்த போர் பெரிய போர், அது ஒரு 5 மாதம் நடக்குது. அந்த கதை உங்களுக்கு தெரியும், அது இன்னொரு நாளைக்கு தனியாக சொல்கிறேன். வெரி குட். இப்போ அந்த மருது யுத்தம் காளையார் கோவில் போர் 5 மாதம் போர்னு போர் முடியுது. போரில் அக்னி கைதம் ஓங்குது. இதில் வழக்கமான புதுக்கோட்டை தொண்டமானுடைய படைகள், தஞ்சாவூர் படைகள், ராம்நாடு, இத்தனை படையும் சேர்ந்து ஒரு 1 லட்சம் படையை சேர்ந்து அவரை சுற்றுறாங்க. அவர் அழுந்து விழுகிறாரு. விழுகும்போது தப்பிச்சு ஓடிடுங்கன்னு எல்லாத்தையும் சொல்கிறாரு. 1800 மே 24 பாஞ்சாலங்குறிச்சி விழுகுது. அக்டோபர் 12 வந்து சிவகங்கை விழுகுதுண்ணே. அப்போ அங்கேருந்து எஸ்கேப் ஆகிறாரு. திருப்பி எடுத்துக்குங்க. பெரிய மருது ஒரு பக்கம் சிங்கமுனி காட்டுக்குள்ளே போய் ஒளிஞ்சிடுறாரு. சின்ன மருது பெரிய மருது அதை தேடி ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் போகுது, அந்த ஆர்மி. ஊமத்துறையும் தம்பி ஒரு 50-60 பேர் சேர்ந்து எங்கேருந்து தப்பிக்கிறாங்க பாருங்கள். சிவகங்கை காளையார் கோயிலிருந்து பழனி ஒட்டஞ்சத்திரம் இந்த மலை வழியாக கீழே இறங்குறாங்க. இப்போ இதை தேடி ஒரு பிரிட்டிஷ் ஆர்மி இவரை ட்ரேஸ் பண்ணி போகுதுன்னு போய் கரெக்டாக அக்டோபர் 12ஆம் தேதி வந்து வத்தலகுண்டு ஒட்டி இருக்க ஊரில் கோபால் நாயக்கர் கேள்விப்பட்டிருப்பீங்க. திண்டுக்கல் கோபால் நாயக்கர்
வேலு நாச்சியாருக்கு வேலுநாச்சியாருக்கு அடைக்கலம் கொடுத்த அதே கோபால் நாயக்கர் இந்த ஊமத்துறைக்கு வந்து அடைக்கலம் கொடுக்குறாருண்ணே. திண்டுக்கல் அட்டாக் பண்ணப்படுது. திண்டுக்கல்ல இருந்து என்ன பண்ணுறாங்க, வத்தலகுண்டு ரோடு, அது பாருங்கள், அந்த மர அடிவாரத்து வெளியே குட்டி குட்டி மலையாக இருக்கும், அது வெளியே நடவாதே 3 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் நடக்கிறாருண்ணே. ஊமத்துறை, சிவத்தையா கூட ஒரு 50-60 பேர், ஜெயிலுக்கு தப்பிச்சு வந்த ஒரு 10 பேர். இந்த ஊர் சாப்பாடு தண்ணி இல்லாமல் அப்படியே வேலை செஞ்சுருக்காரு. குடிக்க தண்ணி கூட இல்லாமல் அது பிடிச்ச பிறகு சொல்லியிருக்காரு அவர். 3 நாள் நடப்பயணமாக திண்டுக்கல்லேருந்து வத்தலகுண்டு வழியாக நடந்து போகும்போது ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் இவங்களை பிடிக்கிறாங்க, அரெஸ்ட்டு. வத்தலகுண்டில் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு, அரெஸ்ட் பண்ணி அங்கேயே நினச்சாங்க சுட்டுருக்கலாம், கொண்டிருக்கலாம், தூக்கு போட்டுருக்கலாம். அப்போ என்ன பண்ணுறான், ஆளை பிடிச்சி கொண்டு வந்து அக்னியோட ஒப்படைக்கிறாங்க. மேஜர் மெக்கலே உட்காந்துருக்காரு கூட. திருப்பி இதுக்கே கொண்டு வந்தாங்க, காளையார்குள்ளே கொண்டு வந்தாங்க அரெஸ்ட் பண்ணி. அப்போ மெக்கலே அங்கேயே தூக்கு போட சொல்கிறார். யார், சின்னமரு பெரியமோட சேர்த்து இவங்களையும் அந்த தூக்கு போடுன்னு சொல்லும்போது மேஜர் மெக்கலே கேட்குறான், இவங்களை தூக்கு போடக்கூடாது, என்கிட்ட ஒப்படைங்க, நான் அதே பாளையங்கோட்டை ஜெயிலில் அதே 10ஆம் நம்பர் லாக்கில் இவங்களை போட்டு வைப்பேன். இது எப்படி பாருங்கள், கதையில் திருப்பான். ஒப்படைச்சிடறாங்க என்ன, அந்த 60 பேரையும் இந்த அண்ணன் தம்பி 2 பேரும் கொண்டு போய் திருப்பி பாளையங்கோட்டை ஜெயிலில் கொண்டு போய் எந்த ஜெயிலுக்கு தப்பிச்சு வந்தாங்களோ அதே லாக்கில் 8 மாதம் கழிச்சு 7.5 மாதம் கரெக்டாக எண்ணிருக்காங்க நாள். February 1 எஸ்கேப்பு, அக்டோபர் 12 திருப்பி லாக்கு, அக்டோபர் 16 அவங்க அண்ணன் தூக்கு போடுறாங்க. அக்டோபர் 12 இவர் கிடைக்கிறார் 1801 கொண்டு போய் அதே பாளையங்கோட்டை ஜெயிலில் 8 மாதத்தில் அடைக்கிறாங்க. அடைச்ச பிறகுன்னு என்கொயரிக்கு எதுவும் கிடையாது, அப்படியே கொண்டு போய் நவம்பர் 16ஆம் தேதி உள்ளே கொண்டு போய் எந்த வித என்கொயரி இல்லாமல் ஜெயிலில் வச்சு மேக்ஸிமம் சித்திரவதை என்னென்ன பண்ண முடியும் அவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த மேஜராக மக்கள். இதை கூட வந்து பார்த்தவன் அக்னி பதிவு, அவரும் பதிவு பண்ணுறாரு. மேக்ஸிமம் அவர் மனிதனை எவ்வளவு சித்திரவதை பண்ண முடியுமோ அப்போ தான் அவர் நேர்மையை சந்திக்கிறாரு வேல்ஸ். அவனை மேலே ஒரு திறமையான ஆளின் போராளி நான் நேரில் வாழ்க்கை சந்தித்ததில்லைன்னு பதிவு பண்ணிடுறாரு. அப்புறம் கொண்டு போய் இவர் சித்திரவதை பண்ணி முடிச்சுட்டு நவம்பர் 16 அதே இடிஞ்சு தரிசு ஆக்கப்பட்ட இது பாஞ்சாலங்குச்சி கொண்டு போயின்னு சிறைச்சதை பண்ணி ரத்தத்தை அந்த மண்ணில் பாய்ச்சிருக்காங்க. அந்தளவுக்கு வெறி இருந்திருக்கு மெக்கலே. மற்றவங்களாம் தூக்கு போட்டாங்க கௌரவமாக, இவர் சிறைச்சேதம், அந்த ரத்தம் மக்கள் முன்னாடி பண்ணில் வீச்சு அடிக்கணும். ஆனால் ஊமத்தோடைய சாவு எப்படி இருந்தது, எத்தனை பேர்த்த ஒரு தனிமை போட்டு தள்ளி கடத்தில் அந்த ரத்தத்தை தன் மண்ணுக்கு அப்படியே பாய்ச்சினார். நவம்பர் 16 1801 அதோட பாஞ்சாலங்குறிச்சியோட வரலாறு தரமட்டமாக முடிஞ்சதுன்னு. ஆனால் 1802 வருதுன்னு. அப்புறம் இந்த கலெக்டர் லூசிங்டனுடைய ஆத்திரமும் வெறியும் தீரலன்னு எழுதுகிறான் வேல்ஸ். அதாவது பழிவாங்கும் உணர்வு, நம்மளை மதிக்கலையில் நம்மளை இங்கிலீஷ் எதிர்த்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டுன்னு எட்டய நாகருக்கு இது நடந்து 1802 801 முடிஞ்சது. நவம்பரோட பாஞ்சாலங்குறிச்சி தரமட்டம் அந்த கோட்டை மட்டும் இருந்திருக்கு, இடிஞ்சு இடியாமல் இருந்திருக்குது. இவர் என்ன பண்ணுறார், லூசிங்டனை எட்டப்ப நாயக்கரை கூப்பிட்டு அந்த கோட்டை இருந்த இடம் தெரியக்கூடாது, அந்த ஊரில் எவனும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி அந்த மேப்பை விட்டு தூக்குனாருங்க. நான் பிரிட்டிஷ் மேப்பில் இதுதான் எண்டு. பிரிட்டிஷ் மேப்பில் பாஞ்சாலங்குறிச்சின்ற மார்க் இருக்குமா ஒரு பாளையம், அதை எரேஸ் பண்ணுங்க, ரூயின்டு சிட்டி பாளையங்குறிச்சின்னு போடுறான்னு சொல்லியிருக்கான்னு. ஆனால் அவன் அழிச்சிட்டு போனாலும் மக்கள் மனசில் இன்றைக்கும் பாஞ்சாலங்குறிச்சியும் கட்டபொம்மனும் யாருக்குமே தெரியாத ஊமத்துறையும் அப்படி ஆத்மாவாக அந்த பக்கம் வாழ்ந்துட்டுருக்கானு. இப்படி நான் எழுதலை, இதை வேல்ஸில் தன் பதிவில் எழுதிவிட்டார். இங்கிலீஷ்காரங்க என்னதான் மேப்பில் விட்டு அந்த பாஞ்சாலங்குறிச்சி தூக்குனாலும் மேப்பில் இன்னும் வந்து ரூயின்டு பாஞ்சாலங்குறிச்சின்னு தான் இருக்குது, நம்மளால் அழிக்கப்பட்டது, பட் அது அழியவே அழியாதுன்னு தான் பதிவு பண்ணுறாருன்னு. இந்த எட்டப்ப நாயக்கர் கொண்டு என்ன பண்ணுறான், 100 ஏர் கொண்டு போகிறான். 100 ஏரை பூட்டி அந்த கோட்டை இடித்து தரமட்டம் ஆகிட்டுன்னு ஏரை கட்டி உழுகுறதுன்றாங்க பாருங்க. இதானே ஏரை கட்டி உழுதுட்டு ஆமணக்கு எள்ளு இன்னொரு பயிர் இதெல்லாம் போட்டு அந்த ஊர் அது பூரா விரைச்சிட்டு அந்த ஊரை உருப்படாமல் போயிருமா, அவனை பாலடைஞ்சு போயிருமா. எருக்கு எள்ளு ஆமணக்கு 3 விதைச்சி அந்த பாஞ்சாலங்குறிச்சின்ற மண்ணவே ஒன்றும் நம்ம தரிசாக்கி காலி பண்ணது எட்டப்ப நாயக்கர், குமார எட்டப்ப நாயக்கர் பண்ண வேலை. அதுக்கு பிறகு தான் லூசிங்டன் வந்து அந்த ஊரை விட்டு மாறி போகிறான். ஸோ லூசிங்டன் ஒரு கலெக்டர் என்ட்ரி, கட்டபொம்மன் தூக்கு, சின்னமரு பெரியமருடைய தூக்கு, 500 பேரை தூக்கு போட்டு எல்லாத்துக்கும் காரணம் பிரிட்டிஷோடைய ஈகோ. நான் கலெக்டர் என்னை வந்து பார்க்கல, இல்லை என்னை மரியாதை செய்யலை, உங்களை பார்த்துக்கிறேன்டா, இதுதான் நடந்ததுன்னு. இதில் அழிந்து போனது மிகப்பெரிய பாஞ்சாலங்குறிச்சி சரித்திரம். இதை நீங்கள் படிக்கிறதுனா பல புக்கை படித்து தெரிஞ்சுக்கிட்டா இந்த மாபெரும் மனிதன், மிகப்பெரிய வீரன், போராளி ஊமத்துறையை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஊமத்துறையை பார்க்கும்போது அண்ணனை விட 50 அடி தேஞ்சி பாஞ்சவர் ஊமத்துறை என்ற வரலாற்றை
நம்ம சொல்லிட்டோன்னா மக்களுக்கு போய் கரெக்டாக சேர்ந்துடும். இதுக்கும் இந்த சேனலுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஊமத்துறையை சொல்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு. நக்கீரனின் ஓம் சரவணபவ நேயர்களுக்கு வணக்கம். மிக அருமையாக ஏறக்குறைய 2-3 மணி நேரம் 2-2.5 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. மிக சிறப்பாக சொன்னார். ஊமத்துறையை பற்றி நான் கொஞ்சம் படித்தேன ஒழிய இந்த அளவுக்கு டீட்டெயில் ஸ்டடி எனக்கு ஆங்கில படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு கிரேட் எஸ்கேப்பு, டேடி டசன், உமர் முக்தார் போன்ற படங்கள் பார்த்ததை போல் இருந்தது. அதனால் மிக சிறப்பாக இருந்தது. இன்னும் தொடரும். உங்களுடைய விருப்பம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தொடரும். நன்றி, வணக்கம்.